கல்யாண மாலையில் இந்திரா பிரியதர்ஷினி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம். வணக்கம்மா. எங்களுக்கு 2 பிள்ளைங்க. சரிம்மா. பொண்ணு பெரியவங்க, பையன் சின்ன பிள்ளை. சரிம்மா. அவங்க அப்பா பாண்டிச்சேரி. சரிம்மா. ஃப்ரான்ஸில் ஒரு 15 வருஷமா இருக்கிறோம். சரிம்மா. பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமான பொண்ணு. வெரி குட். நல்லா சிக்கனமாக இருப்பாங்க. சரி. ஆனால் கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க. நல்ல இறக்க குணம் உள்ளவங்க. நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. இந்தியாவில் பிறந்து இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி. இங்கே லோக்கல் பிரஜை ஆயாச்சு அதில். ஆமாம். சரி, ரைட், ஓகே. அங்கேருந்து வரும்போதே நேஷனாலிட்டியோட தான் வந்தோம். சரி, ரைட், ஓகே. மருமகன் பற்றி சொல்லணும்னா, சரி, நல்லா படித்தவங்களா இருக்கணும். சரிம்மா. ஃப்ரான்ஸில் வசிக்க விருப்பம் உள்ளவராக இருக்கணும். இங்கேயே இருந்து வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். சரி. கடவுளால் நல்லா வரணும் அமையணும் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாம்மா, ரைட், ஓகே. இந்திரா பிரியதர்ஷினி, அருமையான பேர் வச்சிருக்கிறீங்க, பார்க்க நல்லா இருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். சரிம்மா. முடிச்சுட்டு இங்கே யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் லேபில் டெக்னீஷியனாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரிப்பா. கணவன் எப்படி வேணும்? எனக்கு வந்து நல்லா படித்த மாப்பிள்ளை வேணும். சரி. நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும். வெரி குட்மா. படிச்சிருக்கணும். ஆமாம். அழகாக இருக்கணும். ஆமாம். ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இருக்கணும். ரைட். நல்ல வேலையில் இருக்கணும். ஆமாம். உங்களை நல்லா பார்த்துக்கணும். இதே மாதிரி ஒரு கணவன் கிடைப்பாங்க உங்களுக்கு, இம்மீடியட்டாக கிடைப்பாங்க. ரொம்ப நன்றி. ஓகே. சிறந்த மருமகன் வருவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். சன் டிவியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்திரா பிரியதர்ஷினி வயது 25, BTS முடித்தவர், டெக்னீஷியனாக பிரான்சில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பிரான்சில் வசிக்கும் வரனை எதிர்பார்க்கிறார். இந்திரா பிரியதர்ஷினி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 779599. கல்யாண மாலையில் சுந்தர்ராஜ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, MCom பண்ணியிருக்கிறாரு. பூனேல BPM சர்வீஸில் இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சுந்தர்ராஜ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தீபிகா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BA B.Ed பண்ணியிருக்கிறாங்க. நாமக்கல்ல இருக்கிறாங்க. டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. தீபிகா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கார்த்திக், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு மகள் ஒரு மகன். சரிங்க. மகள் திருமணமானவர். சரி. இப்போ மகனுக்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி. BE மரைன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. சரி. கம்பெனியில் வேலை செய்துன்னு இருக்காங்க. ஓகே. அவருக்கு தகுந்த மணமகள் தேடிக்கொண்டு இருக்கு. எவ்வளோ நாள் தரையில் இருப்பார், எவ்வளோ நாள் கப்பலில் போவார்? அது வந்து வழக்கம் 6 மாதம் வேலையில் இருப்பாங்க, 6 மாதம் வீட்டில் இருப்பாங்க. ஓகே. படித்த மருமகள். சரி. வேலையில் இருப்பது ஓகே, ரைட், நல்லது தான். சொல்லுங்கம்மா. நான் வந்து சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் BT அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. ரொம்ப நல்ல பையன் சார். ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அவன். ஓகே. எந்த கெட்ட பழக்கம் அதெல்லாம் கிடையாதுங்க. சரி. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டர். இப்போ இதுதான் வேணுன்ற பிடிவோ அதெல்லாம் அவனுக்கு எப்பவுமே கிடையாதுங்க. நல்ல ஃபேராக நல்லாவும் இருப்பான். வெரி குட். நல்ல ஹைட்டும் எல்லாம் இருப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனைவி வேணும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவ்வளோ இல்லை. பொண்ணு நல்லா படித்து ஒரு ஜாபில் இருந்தால் நல்லா இருக்கும். நல்ல மருமகள் வருவாங்க. கார்த்திக்கு சிறந்த மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். கார்த்திக் வயது 28, BE மெரைன் இன்ஜினியரிங் முடித்து கிரேட் 4 ஆபீசராக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 763349. கல்யாண மாலையில் சூரியகுமாரி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, BE மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சூரியகுமாரியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் முத்துலக்ஷ்மி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MCom மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. மும்பையில் சீனியர் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. முத்துலக்ஷ்மியின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு வலுப்பெறுமா வலுவிழக்குமா? பாரிஸ் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி.
வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு வலுப்பெறுமா வலு இழக்குமா? இதுதான் சுருக்கமான தலைப்பு. இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இனி வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு என்பது வலுப்பெறுமா? அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா சொல்லிடுவாங்க, டே உங்கள் அத்தை மகா உட்காந்துட்டான். அவள் பையன் சொல்லுவான், நான் அவள் உட்காரவா சொன்னேன், கூறு கட்டவே அவனுக்கு விவரம் தெரியாதுடா, பெரிய மனுஷி ஆயிட்டாடா அப்படின்னா தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் திடீர்னு அவனுக்கு ஒரு வேலைகளை கிடைச்ச பிற்பாடு அவங்க வந்துடுறாங்க, என்ன நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருக்கீங்க, அங்கே எம்பிட்டு நாளைக்கு இருக்கிறது கேட்டுருவாங்க. உடனே சரி இவங்க உடனே பார்த்து முடியும், வரும் போகும் கல்யாணம். இப்போ அப்படி இல்லை. அதனால தான் இனி வருங்காலத்தில் என்ன ஆகும்? சில ஊர்கள்லாம் சொல்கிறான், பையன் ஏப்பா பொண்ணு பார்த்துட்டேன், பையன் சொல்கிறான் பொண்ணு பார்த்துட்டேன்றான். அவங்க அப்பா நினைக்கிறாரு, உனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குடா, நான் சிக்கி சீரழியே சொல்ல முடியாது. ஆக ஒரு மாற்றம் வந்திருப்பதனால இந்த வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு அது வலுப்பெறுமா? அமைப்பு அப்படின்ற உடனே அதையும் யோசிக்கணும். குடும்ப அமைப்புன்னா லேசான விஷயமா அது? நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் காப்பி போடப்பா, அவர் காப்பியை போட்ட உடனே இப்படி எழுதி பார்ப்பேன், என்ன காப்பிப்பா அவர், இவர் உடனே இந்த காப்பிக்கான ஒன்றும் இல்லையடாங்க, அந்த அமைப்பே இல்லையே. இப்போ காப்பிக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு இடக்கட்டின பால், அந்த காப்பி சாறு இருக்குது பாருங்க, அது எந்த இடத்துல கொட்டை வாங்குகிறாங்க, எப்படி வறுக்கிறாங்க, அதுக்கு அதெல்லாம் விஷயம் விஜயம் இருக்குல்ல அதில். அப்புறம் அதுக்கு மேலே அதை போடுற காவி போடுற அந்த தொழில் நிபுணர் இருக்கார் பாருங்க, அவருடைய கைத்தரம் இருக்குது. அளவான சீனி அதெல்லாம் சேர்ந்தா தான் ஒரு சேர்மானம். ஐயா ஒரு காஃபிக்கே இப்படி இருக்கே, கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிரியா, அதில் கட்டுப்படி ஆகிறது குடும்பம், தலைமுறை தலைமுறை தோறும் உருவாகி வருகிற விஷயம் அது. அதுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு வச்சுருப்பான், அமைப்பு வச்சுருப்பான் நம்ம ஊர்க்காரன், அவ்வளவு அமைப்புகள் இருக்கையா அதுக்கு. அதெல்லாம் அமைஞ்சிருக்கா? இந்த இலக்கணமெல்லாம் அமைஞ்சிருக்கா? அது என்ன இலக்கணம் இப்போ நான் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்லணும், நம்ம கேட்கணும். அதில் வலு இழக்கும் என்பவர்கள் என்ன சொல்ல காரணம் காத்துறக்காக இந்த இருக்கார் பாருங்க, முன்னாடி திரு இலங்கை வேந்தன், இங்கே தொழில்நுட்ப பள்ளியினுடைய ஆசிரியர், தமிழ் கலாச்சார மன்றத்துடைய தலைவர், 11 ஆண்டுகளாக தமிழ் பாட வகுப்பு நடத்துகிறார். அவருக்கு கூட இருந்து பேசுகிறவர் அந்த பக்கம் இருக்கார் பாருங்க, ஐயா திரு முருகையா, இந்த சேர்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர், 30 வருஷத்துக்கு மேலாக தமிழ் மாணாக்கர்களை உருவாக்கியிருக்கார். நாங்கள் செய்த பணியை விட மிகச்சிறந்த பணியை செய்துக்கிட்டு இருக்கார்கள். எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம். இந்த பக்கம் நம்ம ராஜா, சொல்லணுமா கேட்டீங்களா, சினிமா சத்தமே வருது சரிங்களா. உசிலம்பட்டில் தாலியை கட்டுனா இப்படி அடிக்கணும், தாலி கட்டிடான்னு சொல்கிறானா, விசில் அடிச்சிடானா, அதான் தாலியை கட்டுறான். கல்யாண மாலையில் மதுசூதனன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. நாங்கள் மருத்துவ கன்னடா பேசுகிறோங்க. சரி. முரளிதர்,
ஒரு பொண்ணு விஜயலட்சுமி, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. சரி. இப்போ மதுசூதனனுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். சரி. தெலுங்கு, தமிழ், கன்னடா 3 லாங்குவேஜும் தெரியும். ஓகே. அதில் எந்த பொண்ணாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. சமாளிச்சுட்டு பிராமினாக இருக்கணும் ஓகே. ஹிந்தி ஆல்சோ இன்னும் வெரி வெல். சரி. அதனால் பெரியவன் கல்யாணம் 14 வருஷம் ஆச்சு. சரி. நாங்கள் வந்து மாமியார் மருமக அம்மா பொண்ணுங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கோம் இன்னி வரைக்கும். வெரி குட். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக வேணும். அவனுக்கு கிடைக்கணும். எங்கள் பையனுக்கு மதுவுக்கு நல்ல மனைவியாக இருக்கணும். ஓகே. அவனுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு, தெய்வ பக்தி உண்டு, இறக்க குணம், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில். ஓகே. அந்த மாதிரி அனுசரணையான பொண்ணாக இருந்தால் போதும். வேலைக்கு போகிறோங்கிற அவசியம் இல்லை, சரி. போனாலும் தப்பில்லை. சரி, சொல்லுங்கள் சார். அதாவது இளைஞர்களின் வரப்பிரசாதமான கல்யாண மாலை மூலமாக என் தம்பிக்கு ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா பெரிய சந்தோஷம். அதுவும் எனி பிராமின் கேர்ள் எங்கள் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிராமின் கேர்ள் வந்தால் வெரி குட். வெரி குட். ரைட். ஓகே. சொல்லுங்கள் மதுசூதனன், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க? MBA படிச்சிருக்கேன். ஓகே. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். சரி. யூனிவர்சல் கண்டெய்னர் டெர்மினலில் ஆப்ரேஷன் மேனேஜராக இருக்கேன். அது என்ன லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்? அது எம்டி கண்டெய்னர் யார்டு. அது ஓகே. மெரின் கண்டெய்னர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணிட்டுருக்கேன். சரி. அதே இதில் கொஞ்சம் கண்டெய்னர் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். வெரி குட். நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல மனைவியாக இருந்தால் சரி. ஓரளவு படிச்சு உங்களோட நல்லா ஒத்து போகக்கூடிய நல்ல பெண். ஓகே. அம்மா எல்லாரையும் மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நேஷனல் லாங்குவேஜில் ஒரு 10 லாங்குவேஜ் தெரியுங்கிறாங்க. ஸோ எங்கே இந்த பொண்ணை கொடுத்தாலும் மேனேஜ் பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு மருமகளாக மதுசூதனுக்கு சிறந்த மனைவியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் மதுசூதனன், வயது 41, BA MBA முடித்தவர், யுனிவர்சல் கண்டெய்னர் டெர்மினலில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். மதுசூதனன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 658709. கல்யாண மாலையில் டாக்டர் நிஷாந்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, BNYS ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நிஷாந்தி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கல்பனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BE பண்ணியிருக்கிறாங்க. US நியூ ஜெர்சியில் டீம் லீடராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கல்பனாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற கணவர் அவங்களுக்கு அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சதீஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். 2 பையன் சார். சரி. பெரிய பையன் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டான். சரி. சின்ன பையனுக்கு தான் பொண்ணு தேடி இருக்கு. வெரி குட். ரைட். ஓகே. முதலியா சைவம். சரி, சொல்லுங்கம்மா. அண்ணா வந்து ITI படிச்சிருக்காரு. சரி. மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு சார். இப்போ பிரைவேட் கம்பெனியில் ஓகே பர்மனன்ட் ஜாப்ல இருக்காரு. 10th படிச்சிருந்தா கூட போதும், சரி. குடும்பத்தை அனுசரிச்சிருந்தா போதும். சரி. பெரியப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிட்டையர்டாக இருக்காரு. அதனால அவங்க பார்த்துப்பாங்க. வரவங்க அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிட்டா போதும் சார். ஓகே. நல்ல குடும்பம் அனுசரிச்சு போனா போதும். சதீஷை நல்லா பார்த்துக்கூடிய பெண்ணாக இருந்தால் போதும். அது போதும் சார், அது போதும். நிச்சயமா உங்களுக்கு நல்ல மருமகள் வருவாங்க. சதீஷுக்கு சிறந்த மனைவி வந்து கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். M சதீஷ், வயது 37, ITI முடித்தவர், தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். சதீஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 767940. கல்யாண மாலையில் ஜெய் சக்தி ஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, ME பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஜெய் சக்தி ஸ்ரீ விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மோகன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, 10th படிச்சிருக்கிறாரு. கிருஷ்ணகிரியில் ஸ்டேட் கவர்மெண்ட் PWDயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மோகன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆக இந்த 3 பேரும் என்ன சொல்கிறாங்க, வலு இழக்கும் அப்படின்றாங்க. இதை கேள்வி கேட்பார் இல்லையா?
நான் அது இல்லாமையா போச்சு அப்படின்னா அந்த பக்கம் ஒரு 3 பேர். திருமதி மலர்வாணி, இவங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுறாங்க. அவங்க ஒரு பெரிய இடத்தை சேர்ந்த ஆள். கவிஞர் வாணிதாசன், அவர் ஒரு பெரிய தலைமுறை கவிஞர். நான் அவருடைய பூக்களை மட்டும் சொல்லும்போது எனக்கு அந்த வரி ரொம்ப ஞாபகம். கோணல் கிழவி தலை போல பூத்திருக்கும் நாணல்னார். நாணலை சொல்கிறதுக்கு, அந்த பூவை பற்றி சொல்கிறதுக்கு இந்த கவிஞர் என்ன அழகாக சொல்கிறாருன்னு பாருங்கள். கோணல் கிழவி தலை போல பூத்திருக்குமா. ஹாய், அந்த ஓமையை எங்கேருந்து இதை கண்டுபிடிச்சார் அந்த ஆள்? கவிஞர் அவர் வீட்டுக்குள்ள. அது இது வலு பெறும் அப்படின்னு நிற்கிறாங்க. அந்த பக்கத்தில் செல்வி பினோ, அந்த கடைசியாக அவங்க இந்திய தூதரக அதிகாரி. விழிகள் இல்லாமலேயே மொழிகளை கற்றுக்கொண்ட மேடை. மொழி இவருடைய விழியை பார்த்து விழிக்கிறது. இவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முன்மாதிரியான அடையாளம். இந்த மண்ணில் எவரும் நிலைநிற்பார்கள், எவரும் நிலைநிற்பார்கள். பேணுனர் எல்லோர் பிணிமயக்குற்றோர், காணும் திறன் இல்லாதார், அவர்களெல்லாம் வீதிகளில் யாரும் இல்லாமல் அலைந்து திரிந்த காலம் மணிமேகலையின் காலம். இது அந்த காலம் அல்ல, இது எங்கள் காலம். நாங்கள் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு மட்டுமல்ல, உலகை வலம் வருவதற்கும் ஏற்ற மக்கள் என்று சொல்லி சூரியனே வியந்து பார்க்கிற அளவிற்கு இவர்கள் மொழித்திறனோடு கூட விழியில்லாமல் நடந்து போகிற மிகப்பெரிய செல்வி, மிகப்பெரிய செல்வி. இந்த பக்கத்தில் நம்ம திருமதி பாரதி பாஸ்கர். பேச தெரிஞ்சால் எழுத வராது அநேகம் பேருக்கு, எழுத தெரிஞ்சால் பேச வராது. ஆனால் எழுதவும் முடியும், பேசவும் முடியும் என்று உலகுக்கு காட்டுகிற ஒரு பெச்சார். கடைசி 2 பேருக்காக பாருங்க, ராஜாவும் சரி அந்த அம்மாவும் சரி வங்கி ஊழியர்கள். ஆனால் தமிழில் அவங்க பேச ஆரம்பித்தாச்சுன்னா அவ்வளோதான். ஒரு புரட்சி பெண் அப்படி எந்திரிச்சு நின்று, பாரதியின் புதுமை பெண் இருக்கா பாருங்க, அவள் தான் எந்திரிச்சு அப்படி நின்று கொஞ்ச நேரம் வார்த்தைகளை வலம் வர செய்து சண்டமாரதம் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், உண்டு இல்லை. அது இந்த பக்கத்தில் யாருக்கு முன்னே முடிக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு சிக்கிக்கிட்டவர் ராஜா, அதிர்ஷ்ட சீட்டு இந்த பக்கம் விழுந்திருக்கு. அதனால் நல்ல விருந்து நமக்கு காத்திருக்கு. இது நிலைமை. இனி இந்த விருந்தை தக்க வைத்துக் கொள்கிற மக்கள், எடுத்து சாப்பிடுவதில் திறம்படைத்த மக்கள், செவி நுணுக்க மட்டுமல்ல உங்களுடைய சிந்தை விழிப்பும் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை உங்களுடைய ஒவ்வொரு கைதட்டும் காட்டுகிறது. அதனால் கலைகளை படைத்த பாரிஸ் மாநகரத்திலே, கம்பீரமான எழுத்தாளர்களை சிருஷ்டித்த பாரிஸ் மாநகரத்திலே, இந்த நகரத்தில் கவிஞர்களை சிருஷ்டித்த பாரிஸ் மாநகரத்திலே
ஓவியர்களை உலாவர விட்ட பாரிஸ் மாநகரத்திலே எங்கு பார்த்தாலும் கலைகளின் சதுக்கமாக இருக்கின்ற பாரிஸ் மாநகரத்திலே இன்றைய இந்த திருக்காட்சியும் கோலக்காட்சியாக இருக்கப் போகிறது. அதை ஆக்குவிக்கின்ற பெருமை உங்களுக்கு வந்து சேரப்போகிறது என்பதை சொல்லி, இப்போது வருங்காலத்தில் குடும்ப அமைப்பு வலு இழக்கும் என்ற அணி தொடங்குகிறது. திரு இலங்கை வேந்தன் அவர்கள் தன்னுடைய அணியை தக்க வைத்துக் கொள்ள வருகிறார். அவர் வரவும் செய்திகளை தரவும் உங்கள் சார்பிலே அழைக்கிறேன். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.